ஸ்படிகம் எப்படி எடுக்கப்படுகிறது? ஸ்படிகமணி மாலையின் பயன்கள் என்ன? பிரம்மஸ்ரீ முனைவர் பாலச்சந்தர், மணச்சநல்லூர். பூமியில் இருந்து கிடைக்கும் ஸ்படிகம் சக்தியின் அம்சம் ஆகும். பூமிக்கு அடியில் பல 100 ஆண்டுகளாக தேங்கிய நீர் உறைந்து போய் நீர்ப்பாறைகளாக உருப்பெறும். அந்த நீர்ப்பாறைகளை வெட்டி எடுப்பார்கள். அது 6 பட்டைகள் கொண்ட தூண்கள் போலவும் 7 பட்டைகள் கொண்ட குச்சிகள் போலவும் பூமிக்கு அடியில் இருந்து நமக்கு கிடைக்கின்றன. அவைகள் துல்லியமற்றதும் ஊடுருவும் தன்மையற்றதும் தூய வெள்ளை நிறமாகவும் இருக்கும். அதில் சிறந்ததை தேர்ந்தெடுத்து சிறிதும் வலுவின்றி உருண்டை வடிவமாக்கி பட்டை தீட்டிய பின் அதில் துவாரமிட்டு உள்ளே புகையோ அழுக்கோ இல்லாத சுத்தமான ஸ்படிக மணிகளை கோர்த்து மாலையாக்கி விற்பனை செய்கிறார்கள். மிகவும் உயர்தரமான ஸ்படிக மணி மாலைகளை தண்ணீரில் போட்டால் அவை நம் கண்களுக்கு புலனாகாது. நீரோடு நீராக ஒன்றிப்போயிருக்கும். அதில் உள்ள 108 மணிகளும் ஒரே மாதிரியான அளவிலும் மிகவும் துல்லியமானதாகவும் நீர்த்துளிகளை கோர்த்தது போன்றும் இருக்கும். ஸ்படிக மணிகள் 1 தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் என்று 10வது தரம் வரை மாலைகளாக கிடைக்கின்றன. தரத்தின் குறைவுக்கேற்ப அதன் தன்மையின் மதிப்பும் குறைவாக இருக்கும். ஸ்படிக மணி மாலையை சூரிய ஒளி படும்படி பிடித்து பார்த்தோமானால் அதனூடாக 7 வண்ணங்களில் வானவில் போன்ற ஒளி தெரியும். நல்ல ஸ்படிகத்தை ஒன்றுடன் ஒன்று உராய்ந்தால் தீப்பொறி உண்டாகும். இப்படித்தான் நல்ல ஸ்படிக மணிகளை நாம் சோதித்தறிய வேண்டும். இமயமலை சாரலில் உள்ள நேபாள நாட்டில் சில முக்கிய இடங்களில் உள்ள பாறைகளை உடைத்து தோண்டும்போது வெகு அபூர்வமாக கிடைப்பதே கிறிஸ்டல் எனப்படும் ஸ்வர்ண ஸ்படிகம் ஆகும். ஒரு அரண் போல நம்மை பாதுகாக்கும் முழுமையான கவசமாக 1 தர ஸ்படிகமணி மாலைகள் விளங்குகின்றன. ஒரு ஸ்படிகமணி ஒரு மணி நேரத்துக்கு 21,600 அதிர்வலைகளை உருவாக்குவதாக கண்டறிந்துள்ளனர். அப்படியானால் நாம் கழுத்தில் அணியும் 108 ஸ்படிக மணிகள் கொண்ட மாலை நம்மை சுற்றிலும் எவ்வளவு அதிர்வலைகளை படரச் செய்யும் என்று கணக்கிட்டு பாருங்கள். தங்கமும் வெள்ளியும் அணியும்போது நாம் கடைபிடிக்கும் நம்பிக்கைகள் போலவே ஸ்படிகமணி மாலைகளை அணிவதிலும் சில நம்பிக்கைகள் உள்ளன. இந்த மாலையை கார்த்திகை நட்சத்திரம் நாளில் அணியலாம். பௌர்ணமி நாளில் அணிந்தால் உடலில் சக்தி நிலை அதிகமாகும். ஸ்படிகமணி மாலையினை ஒரு நாள் முழுவதும் பசுவின் சாணத்தில் மூழ்க வைத்து அதை தண்ணீரால் சுத்தம் செய்ததை தொடர்ந்து பாலில் கழுவிய பின் ஒரு குருவின் மூலமாகவே ஸ்படிகமணி மாலையை ஒருவர் அணிந்திட வேண்டும். எந்த பருவ காலங்களிலும் வெப்பத்தை தடுக்கும் சக்தி ஸ்படிகமணி மாலைக்கு உண்டு. இம்மாலையை இரவு வேளையில் தண்ணீரில் இட்டு வைத்து மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை குடிப்பது ஆண்களுக்கு நல்லது. குறிப்பாக தம்பதிகள் ஸ்படிக மாலையினை அணிந்து கொண்டு உறங்குதல் கூடாது. இரவில் ஸ்படிக மாலையினை கழற்றி தரையில் வைத்துவிட்டு உறங்கப் போகலாம். அசைவ உணவு உண்ணும்போது, இரவில் உறங்கும் போதும், துக்க வீடுகளுக்கு செல்லும் போதும் ஸ்படிக மாலை அணிந்திருத்தல் கூடாது. நம்முடைய உடல் உஷ்ணத்தை சமச்சீராக பராமரிக்கக்கூடியது இந்த ஸ்படிக மணி மாலை. இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் ஸ்படிக மணி மாலை அணிந்து கொள்வது நல்லது. ராமேஸ்வரம் ராமநாதர் சந்நிதியில் அதிகாலை 4 மணிக்கு நடைபெறும் ஸ்படிக லிங்க தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. நன்றி, வணக்கம்.